நல்லா இல்லை. நான் பொட்டிக்கிட்டு வச்சுட்டு வந்துடுவேன்டா. இங்கே என்ன பத்திர வீடு இல்லை உனக்கு? நான் வீட்டு வந்துடுவேன். எல்லாம் போச்சு. எல்லாம் போச்சு. வீடு எங்கே இருக்கு உங்களுக்கு? இந்த வீடு சூளமேட்டில் இருந்தது. சூளமேடா? இந்த சின்ன வயசில் ரோட்டில் படுத்துனுற இதுக்கு என்ன காரணம்? கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு? கல்யாணம் 2 பசங்க இருக்குது. இங்கே ஏன் ரோட்டில் படுத்துனுற? குழந்தைங்க பார்த்தா உன் பிள்ளைங்க பார்த்தா வருத்தப்படும்ல? இந்த குடி காரணம். வாழ்க்கையில் குடியை விட்டா இதெல்லாம் தேவையா? எதுக்கு இந்த குடி? குடிச்சு ரோட்டில் வேறு சோறு டீ வாட்டர் பசங்க இருக்குது, படிக்கணும். எதனா ஒரு வேலைக்கு போய் வாட்ச்மேன் வேலைக்கு எதனா போயிட்டு குழந்தைங்களை காப்பாற்று, உன் பிள்ளைங்களை காப்பாற்று. குடி வாழ்க்கை ரோட்டில் படுத்துனறிய உங்கள் வீட்டில் இருக்கவங்க பார்த்தா எவ்வளோ வருத்தப்படுவாங்க, குழந்தைங்க பார்த்தா எவ்வளோ வருத்தப்படும். இந்த குடி பழக்கம் தேவையா? இந்த வாழ்க்கையே தேவையில்லாத வாழ்க்கை. என் காலில் விழாத. எதுக்கு இந்த குடி சொல்லு? ரோட்டில் படுத்துன்னு கிடக்குற. குடியை நிறுத்திட்டு எதனா ஒரு வேலைக்கு போய் குடும்பத்தை பாரு. தேவையில்லாது நான் வேலை செய்யறேன். பெயிண்ட் வேலை செய்யறேன். என்ன வேலை செய்கிற? நான் பெயிண்டிங் வேலை செய்யறேன். பெயிண்டிங் வேலை சரியா? இங்கே குடிச்சு படுத்துன்னு கிடக்குற. இன்னைக்கு போகலண்ணா. இன்னைக்கு போகல. குடும்பம் வீட்டில் போய் போகணும்ல? உன் குழந்தைங்க வருத்தப்படும்ல? நான் மனசு கஷ்டமாக இருந்தால் குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்க தேடலாம் ஒன்றா வீட்டில் தேடுவாங்களா? கல்யாணம் பண்ணிட்டு இது போல் ரோட்டில் படுத்துன்னு காவா வரத்துன்னு இந்த ரோட்டு வரத்துன்னு படுத்துனுற. சொல்லுங்கள். நம்ம நம்பி வந்த பொண்டாட்டி பிள்ளைங்க எவ்வளோ வருத்தப்படும் கவலைப்படும் தெரியாமல் இருக்கிறீங்க. இந்த குடி எதுக்கு தான் குடிக்கிறீங்க? ஏந்திரு வீட்டுக்கு கிளம்பு. சொல்கிறது கேளு. ஐயா கிளம்பு. சொல்கிறது கேளு. குடும்பத்தை விட்டு இது போல் ரோட்டில் படுத்துனீங்க இருந்தால் என்ன பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? இங்கே தானே இருக்குது வீடு. பையடு. சொல்கிறது கேளு. ஐயா வாழ்க்கையை இது போல் குடியோட விட்டுறக்கூடாது. நான் குளிச்சு எதனா ஒரு வேலைக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை செய்கிறேன்னு சொல்கிறேன். வேலைக்கு போகலாம்ல? ஒரு 4 பேரை வச்சு வேலை செய்யணும். 4 பேரை வச்சு வேலை செஞ்சு சந்தோஷமாக சொல்கிறேன். எவ்வளோ நல்லா அழகாக இருக்கிறேன். இந்த குடி தேவையா? குடியால் நீ எங்கிறது மாதிரி பின்னாடி காவா நீங்கள் ஒருத்தனுற நல்ல மெயின் ரோடு ஓட்டு ரோடு அவ்வளோ கூட்டம் இருக்குது. பஸ் ஸ்டாப் போல் நெக்கில் கட்டி வச்சுக்கிறாங்க. அதில் வந்து படுத்துனுற. உன் நாள் எத்தனை தாய்மா இருப்பார்? 1 2 3 4 5 6 10 8 பேர்கிட்ட இடையே பஸ் ஸ்டாப் விட்டு நிற்கிறாங்க. நெகில் கட்டி வச்ச இடத்துல நீ படுத்துன்னு கிடக்குற. ஏந்து போய் வீட்டுக்கு கிளம்பு. போய்யா பைய எடுத்துன்னு கிளம்பு. கொடுத்த கேளு. ஐயா என்ன டைம் ஆகட்டும்? டேய் மணி 6 ஆகுதுயா. 6 மணி மேலே டைம் ஆகட்டும். புரியல. நல்லா அப்படி சொல்கிறீங்க. இதெல்லாம் வாழ்க்கை திரும்பி படுத்துனாண்டா. எல்லாம் திருத்த முடியாது. நீங்கள் எப்போ குடியை நிறுத்துறீங்களோ அப்போ தான் திருத்த முடியும். உங்களை இது மேலே திருத்த முடியாதுடா.